ஐயோ என் டார்லிங் வர ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே. அடியா டார்லிங் வந்துட்டேன்டி, வாமா குட்டியே. வந்துட்டேன். ஏறு டார்லிங், நம்ம அப்படியே சைக்கிளில் போயிட்டு ஊரா பீச்சா சுற்றி சுண்டல் போடலாம், கடலை போடலாம். வா ஓடியா கமான் பேபி. அடியே பாப்கார்ன் மண்டை, என்னடி இப்படி சொல்ற? ஏன்டி? நீ டப்பா சைக்கிள் தான் வச்சிருக்க, ஆனா என் நியூ லவர் ஒரு மாருதி சுசுகி ஷோரூமே வச்சிருக்கான். அதனால அவன் கூட தான் நான் பாப்புறேன். பை ஃப்ராங்க்லின், லெட்ஸ் பிரேக் அப். அட பாவி, 10 வருஷம் லவ் மக்களே. என்கிட்ட டப்பா சைக்கிள் இருக்கு, அவன்கிட்ட மாருதி சுசுகி ஷோரூமே இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பணக்காரன் கூட போயிட்டான் மக்களே. ஸோ என்னோட 10 வருஷம் லவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு மக்களே. எனக்கு என்ன பண்றது தெரியல. இதுக்கு மேலே நம்ம இந்தியன் பைக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பில்டிங்க்கு வந்திருக்கோம், இங்கிருந்து கூச்சி சேர்த்துடலாம் மக்களே. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. அவளே தான் என் உயிர்னு நம்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு அவளே போயிட்டா. நம்ம எதுக்கு இருக்கணும்? வாங்க கீழே கூச்சி சொத்தரலாம். 1 2 3. ஆனா பயமா இருக்குதே குதிக்கிறதுக்கு, என்ன பண்றது? சரி வாங்க குதிச்சிடலாம். மகனே ஏன் சாகுற? நீ ஒரு பெரிய பணக்காரனா ஆகு, அப்போ அவ தானே உன் கூட வர போறா. ஜீசஸ், இப்படி வந்து என் கண்ணையே திறந்து வச்சிட்டீங்க ஜீசஸ். ஆமா மக்களே, நம்மளும் ஒரு பெரிய பணக்காரனா இந்த ஊர்ல இருந்தா அவ தானே நம்ம காலு கடியில வந்து சிக்க போறா. எதுக்கு நம்ம சாவணும் சொல்லுங்க? சரி, பட் எப்படி நம்மளால பெரிய பணக்காரன் ஆகுது ஒண்ணுமே புரியலையே. பட் இருந்தாலும் நம்மள்ட்ட ஷார்ட் டைம் தான் இருக்குது. எப்படி ஒன்று பெரிய பணக்காரனா? எங்கடா ரோடே இல்லைங்க? அத்தாடி என்ன அடிடா சாமி. ஓகே மக்களே, ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பணக்காரன் ஆகி ஆகணும், அது இன்னைக்கே ஆகணும். அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க உங்களுக்கு நான் காமிச்சிடுறத. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவள் லவ் பண்ணுற நியூ லவர் ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு காரையும் ஆட்டையை போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்மளும் ஒரு பெரிய பணக்காரனாக போகிறோம் அந்த காரை விற்று. சரி வாங்க சார், கார் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம் சார். இங்க பாத்தீங்கன்னா நியூ கார்ஸ் இருக்கு, மேல பாத்தீங்கன்னா நியூ பைக்ஸ் இருக்கு. மாருதி சுசுகி மட்டும் தான் இருக்கு சார். உங்களுக்கு எது வேணுங்க நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் சார். சுத்தி பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் தரேன் சார். ஸோ இங்க பாருங்க, இது மாருதி சுசுகி. ஆண்டாண்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கு, ஜிம்மி கார் இருக்கு, அடுத்தது எக்கோ கார் இருக்கு, இந்த ஃப்ரான்ஸ் கார் நியூ மாடல் சார் இப்போ தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாக்குறீங்களா சார்? ஸோ தாராளமா இருந்தாங்க சார் கீ, நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் சார். ஆல்வேஸ் வெல்கம் சார். ஆஹா, அவனே பேசி அவனே சாவி கொடுத்து இந்தாடா டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானே. எப்படி ஒரு நல்ல மனுஷன் ஆகிறானுங்க இந்த ஊரில். சரி இருந்தாலும் பரவாயில்ல மக்களே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காரை அவனே நம்மளை கொடுத்து வழி அனுப்பி விட்றான் வீட்டுக்கு. ஸோ இந்த காரை இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அப்படியே நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படி நேராக வீட்டுக்கு அபேஸ் போட்டுற வேண்டி தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாருதி சுசுகி ஷோரூம்லேருந்து ஃப்ரான்ஸ் கார் நியூ லான்ச் 2025 நியூ மாடலை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ஸ்டீல் பண்ணி ஆட்டையை போட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒன்று கொண்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டோம் மக்களே. ஸோ எப்படி பயங்கரமாக இருக்கா புது காரு? ஸோ வாங்க இப்போ அடுத்தது நம்ம ஆட்டையை போட போகிறோம். பட் அடுத்தது இது ஆட்டையை போட்ட உடனே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து வச்சுட்டோம் மக்களே. ஏன்னா இது நம்ம தெஃப்ட் பண்ண போனால ஸோ இன்னும் நம்ம நல்லா செக்யூரிட்டிலாம் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் போக முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குடுகுடுன்னு மேலே யாருமே இல்லை செக்யூரிட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார் எடுத்தோம், அடுத்தது மாருதி சுசுகிலேருந்து ஒரு பைக் எடுத்துடலாம். இப்போ நம்ம எந்த பைக் எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிடி ஒன்றா வச்சுருந்தா ஹயபுசா தான் எடுக்க போகிறோம். ஓகே, முறுக்கி தாங்க வச்சு முறுக்கி பார்க்குறே தங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முறுக்க போகிறோம். ஸோ முறுக்கில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேராக பறக்க போகிறோம் மக்களே. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தாடி செவுத்து இருக்கிற மாதிரி விட்டேனே. சரி ஓகே ரைட்டு பார்க்கல. ஸோ ஒன்றும் பரவாயில்ல. இப்போ அண்ணன் எப்படி வீலிங் அடிக்கிற மட்டும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரான்ஸ் கார் எடுத்தோம், அடுத்தது மாருதி சுசுகிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசா எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் எப்படியோ 2 வெஹிக்கிளை நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் மாருதி சுசுகி ஷோரூம்லேருந்து. பட் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் பண்ணணும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவன் வந்து இது ஸ்டீல் ஆன உடனே இன்னும் செக்யூரிட்டி கார்டை அதிகப்படுத்திட்டே இருக்கிறான். ஸோ அதனால் அடுத்து என்ன ஆப் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்து நம்ம ஃப்ராங்க்லினாக போக போகிறது இல்லை, நம்ம மாறு வேஷத்தில் போக போகிறோம். ஸோ இப்போ 2 காரை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ ஒரு பைக்கு ஒரு காரு. இப்போ மாறு வேஷத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பால்பாண்டியாக போக போகிறோம். ஸோ இப்போ பால்பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம ஆக்சுவலாக இது நம்ம தான் மாறு வேஷத்தில் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க கார் கேட்கலாம் சார். கார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சார்? நம்ம ஒன்று வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது சார். இல்லை சார், இதுக்கு மேலே நாங்கள் யாருக்கும் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் ரெடி கேஷ் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கார் வந்து உடனே போய் செட்டில் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ரைட்ரா, ஆளாக டைட்டானுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளும் வந்து வேறு பிளான் யோசிக்க வேண்டியது தான். என்ன பண்ணலாம். ஓகே மக்களே, தலையில் 2 தட்டி மைக்க போட வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா மைக்க போட வச்சுட்டோம். இப்போ ஜிம்மி கார் எடுத்துடலாம். எனக்கு ரொம்ப இது பிடிச்ச கார் மாருதி சுசுகிலே. ஸோ இப்போ இந்த ஜிம்மி கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் மக்களே. அப்பாடா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கார் தான் ஷோரூமில் இருக்குது. அதை நம்ம அடுத்த ரவுண்டில் வரக்குள்ள எப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு இந்த ஜிம்மி கார் எடுத்து நம்ம தப்பிக்கணும், அதுதான் நம்ம வேலையே. இப்போ ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேக்கா தப்பிச்சா
வச்சாச்சு மக்களே. மண்டையில் ஒரு போடு போட்டு நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க செக்யூரிட்டி யாருக்குமே தெரில. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அது எப்படியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இப்போ நிறுத்திடலாம் மக்களே போயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கார் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஃபேமஸ் ஷிஃப்ட் கார் இருக்குது, அப்புறம் எக்கோ கார் இருக்குது, அப்புறம் 2-3 பைக்லாம் இருக்குது மக்களே. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்து வர போகிறேன்னு தெரில. ஸோ வாங்க அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாறு வேஷத்தில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் கேட்டால் இப்போ திருப்பி நம்ம மாற்றிட்டு நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஷோரூமுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறோம். இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா லம்பாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க இப்போ போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த கார் எடுத்து நம்ம போய் வீட்டில் போய் பார்க் பண்ணிடலாம். ஸோ பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம மாறு வேஷத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கெட்டப் என்னன்னு போட்டு வந்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம யாராக வர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் பாண்டி மக்களே. ஸோ இவன் பேர் பிளாக் பாண்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கார் ஒரு பைக் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோரூமுக்கு போகலாம். ஸோ என்ன ஆப் வச்சுக்க போகிறான்னு தெரில எனக்கு. ஸோ வாங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அங்கே போய் யோசிக்கலாம். ஓகே ஸோ கமான். ஸோ நீங்களே வாங்க சொத்து கூட சேர்ந்து ஆத்தாடி என்னோட இது இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல மக்களே. எங்கள் ஆயமலை சத்தியமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன நான் பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்களா. ஃபுல்லாக கூண்டு கட்டி செம்ம செக்யூரிட்டி. அடே இது கார் ஷோரூமா இல்லை மிலிட்ரி பேஸாடா? ஏன்டா என்னோட இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆத்தாடி இந்தியன் பைக்கில் இருக்கிற எல்லாம் போலீஸ் இங்கே தான் இருக்கிறானுங்க. ஆஹா பட் நம்ம பிளாக் பண்ணி சும்மா விடுவோமா? நம்மள்ட்ட இருக்கிற எல்லாம் பிளாக் வெப்பன்ஸ் இல்லீகல் வெப்பன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்க மக்களே. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து போட்டு பாட்டுன்னு போட்டு உள்ளே போக மாட்டோம். ஸோ நம்ம இது கை வந்த கலை. பட் இருந்தாலும் இந்த வாடி நம்ம ஒன்று எடுக்க போகிறதுல லம்பாக இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து நம்ம ஷோரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சோப்பு தூள் போட்டு கழுவி வலிச்சு எடுக்கிற மாதிரி வலிச்சு எடுத்துட்டு தான் இப்போ நம்ம வர போகிறோம் திருப்பி ரிட்டன் பேக் நம்ம வீட்டுக்கு. ஸோ பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், அத்தனை கறியும் தூக்க போகிறோம். ஸோ ஓகே வெளியே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரைனட் வச்சு நம்ம பாம்பு போட்டுடலாம். வாங்க ஓகே ரெடி 1 2 3 பாம்பு போடுவோமா? ஸோ ஓகே டார்கெட் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பாம்பு தூக்கி அசால்ட்டாக போடுவோம். டம்மா டுமின்ட்டு அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செதற போகிறானுங்க. போடு வேற மாதிரி எல்லாம் சதறி அந்தாண்டு விழுந்துட்டானுங்க மக்களே. ஸோ பட் இன்னும் இருந்தாலும் 2-3 பேர் உயிரோட இருக்கிறானுங்க. அவனை போட்டு தலையில தட்டி கீழே படுக்க வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். வாங்க ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோதான் காலியாச்சு. அதாவது இங்கே 2 பேர் இருக்கிறானுங்க. 2 பேர் தலையில தட்டுவோம். போட்டு ரைட்ரா போட்டு வேற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அத்தனை காட்சியும் போடுது. இவன் யாரா தொப்பை வச்சுட்டு இருக்கிறான்டா. போடு வேற மாதிரி தலையில் நங்குன்னு கொட்டி இப்போ நம்ம படுக்க வச்சாச்சு மக்களே. ஸோ இப்போ ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் எவனாச்சும் உயிரோட இருக்கிறானா. நல்லா ஸ்பாட் அவுட் ஆகிட்டானுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து ஷோரூமில் இருக்கிற அத்தனை காரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கில் ஏற்றி நம்ம கிளம்பலாம். வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். பட் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டேனுங்க. இப்போதைக்கு நம்ம ஷோரூம்லேருந்து தப்பிச்சாச்சு. பட் போகிற வழியில் நம்மளுக்கு எந்த ஆப் வேணால் வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அத்தனை காரும் எடுத்துகிட்டு போகிறனால கண்டிப்பாக நம்மளை போலீஸ் தத்துட்டு பின்னாடி வரும். பட் எப்படியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டா போதும் மக்களே. ஸோ அதுக்கு மேலே நம்ம இருக்கிற மாருதி சுசுகி இருக்கிற அத்தனை கார் நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் தானாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலடியில் வந்து உழுவான் மக்களே. என் லவர் கிடையாது, எக்ஸ் லவர். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்துகிட்டு வீடு கிளம்பியாச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். பட் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ வந்தே தீரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்குது ஊர். கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆப் வச்சுருப்பானுங்க. பட் அந்த இடம் எனக்கு எங்குன்னு தெரில. அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக போக வேண்டியது தான். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஆப்பும் வர மாதிரி தெரியல. பட் பார்க்கலாம் என்ன ஆப் வச்சுக்கிறான்னு தெரில. ஒரு வேளை கடைசியாக வீட்டில் எல்லாரும் வந்து இப்போ நிற்பானுங்களோ என்னன்னு ஒன்றுமே புரியலையே. பட் வாங்க நம்ம எப்படி ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம சேர்ந்தாகணும். போய் இந்த காரெல்லாம் வீட்டில் போய் நம்ம சேஃபாக போய் சேர்த்தாகணும். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வீட்டில் போய் சேர்ந்துருவோம். ஆடப்பாவீங்களா இத்தனை பேர் இருக்கிறானுங்க. ஓகே ரைட்டு விட்டு தூக்க வேண்டியது தான். ஸோ ரைட்ரா போடு. ஆஹா இங்கடா அப்படி நிற்குது. ஆஹா ரைட்டு மக்களே. அடிச்சடியில் எல்லாம் கார் சதறிட்டு போகும்னு பார்த்தேன். பட் சதறல. ஐயோ அம்மா சாமி. பிராங்க்லின் ஒருங்க மரியாதையா சரண்டர் ஆயிராரு. இல்லனா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாகும்னு. சார் இங்க பிரச்சனையே நாங்க தான் சார். எங்கள்கிட்ட பிரச்சனையா சார்? ஓகே ரைட்டு. இப்போ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஸோ வாயிலே 2 தட்ட வேண்டியது தான். ஓகே ரைட்டு பக்கலே. போட்ட குண்டில் என்ன சதறி இருப்பானுங்களே. போட்டு அப்பா சதறி விட்டுருச்சு மக்களே எல்லாமே. ஐயப்பா சாமி என்னோட இவனுங்க வர சாமி பண்ணிக்கிறாடுங்க. போடு அந்த அடி இந்த அடி இந்த அடி இந்த வாங்கிக்கோ. ஸோ ஓகே மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அத்தனை போலீஸும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணாச்சு. இப்போ நம்ம அவ்வளோதான். ஸோ ட்ரக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கழண்டுக்குச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம திருப்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண ஒரு பேஸ்லேயே போயிட்டு ஓகே. ஸோ வாங்க கரெக்டாக வந்து இப்போ நம்ம அந்த ட்ரைலரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாச் பண்ணணும் ட்ரக்கோட. ஸோ அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஓகே
ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்து டாட்டா பாபாய் சியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்பா நானும் எங்கேயும் ட்விஸ்ட் வரலன்னு பண்ணுறது தான் கடைசியாக கிளைமேக்ஸுக்கு பங்கமாக பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ வாங்க திருப்பி என் எக்ஸில் அவர் என் கூட சேர்றாங்களா இல்லையா அப்படின்றத கிளைமேக்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கோசரம் நான் வந்து என் லவ் ஸ்ட்ராங்கு அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாருதி சுசுகி ஷோரூமில் இருக்கிற அத்தனை காரையும் எங்கள் வீட்டில் வந்து இறக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டோம். ஸோ இப்போ என் லவ்வர் வருவா கண்டிப்பாக எனக்கு தேடி. ஸோ திருப்பி எங்கள் லவ் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க என் லவ் சேரணுன்ட்டு. ஸோ வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எப்படி இருக்கிற? இதுதான் என்னோட நியூ ஹஸ்பண்ட். எப்படி இருக்காரு? இவர் பேர் தான் கரிகர பாய். என்னது கரிகர பாயா? அடியே உனக்கோசரம் இவ்வளோ பெரிய மாருதி சுசுகி ஷோரூமில் இருக்கிற அத்தனை காரையும் கொண்டு வந்து பணக்காரனா இருக்கேன். ஒரு கரிகரன் அடி கொய்யால நீ யாரான்? அட பாவி, கடைசியா ஒரு கரிகரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காளே. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கினதுலாம் வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு லவ் வேணாம் ஒன்று வேணாம் மக்களே. 6 மணிக்கு ட்ரெயின் வரும், பிடிச்சி நேராக காசிக்கு போய் செட்டில் ஆயிட வேண்டியது தான் பிரம்மச்சாரியா. சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுக்கு லவ்வுக்கு செட்டே ஆகாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.